சுந்தரி வந்து இந்த விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி சுந்தரி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து சுந்தரி மேலே தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் நடக்க வைக்கிறாங்க. அப்போ சுந்தரி பயங்கரமாக அலறி துடிக்கிறாங்க, என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதெல்லாம் தெரியாது, வேணுதல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி பண்ண வைக்கிறாங்க. ஐயோ என்னை பழி வாங்கிட்டாலே என் காலெல்லாம் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சரிம்மா பரிகாரம் நல்ல மாதிரி முடிஞ்சுதான், ரொம்ப நல்ல மாதிரி முடிஞ்சுதான், என் கால் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாக போயிடுமா, அம்மன் ஆற்றிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாராம். ஆற்றிடுவாள் ஆற்றி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க சுந்தரி. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபி தான், அபி நல்லா பழி வாங்கிட்டா, அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. சாட்டையை வச்சு நல்லா வெளுத்து வாங்குறாங்க முரளியை. முரளி வந்து அலறி துடிக்கிறாரு, அவரால் முடியவும் முடியல. ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே முடியாமல் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வராரு. அடுத்து வந்து சரி அதோட முடிச்சிச்சுல்ல அப்படின்றாரு. இல்லை இல்லை பொதுமக்களால் 50 அடி அடிக்கணும்ல அப்படின்னு. என்னது பொதுமக்களும் 50 அடி கொடுக்கணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. வேணாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலறி துடிக்கிறாரு. அவரால் முடியல விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கதறி அழறாங்க. இங்கே பாருமா, அதெல்லாம் வந்து விட முடியாதுமா, வந்து பரிகாரம்னா பண்ணி தாம்மா ஆகணும், இல்லைனா உங்கள் குடும்பத்து தான் கஷ்டம், இவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும். சரி நான் எல்லாக்கிட்டையும் சொல்கிறேன், பொறுமையாக அடிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் கிடையாது, நல்லா வந்து அடித்தா தான் அம்மன் வந்து ஏற்றுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு முரளி அப்படியே மயக்கமே வருது முரளிக்கு. அடிக்க அடிக்க அப்படியே ஒன்றும் முடியாமல் மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இந்த தம்பி இவ்வளோ போதும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு முரளி வந்து ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதே, என்னால் முடியலையே பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. இங்கே வந்து சுந்தரியும் வந்து முரளியும் கதறி அழத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம வந்து அபி வந்து அணுக்கிட்ட பார்த்தியா இவங்க 2 பேரும் என்ன மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, அபி நீ பயங்கரமான ஆல்ரெடி அப்படின்னோடனே, உன் மாமியார் சும்மா இல்லை, அந்த லேடியை உங்கள் மாமியார் தான் வர வச்சு நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. அனு நீ என்ன சொல்கிற அபி? ஆமாம் இங்கே பாரு, உன் மாமியார் ஒரு ஜோசியக்காரை வர வச்சாங்கல்ல, அது கூட பொய்யா தான் இருக்கும், கண்டிப்பாக வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது புரியுதா, அதை நம்பிட்டு குட்டி பாஸ் கிட்ட வருத்தப்படாத, உன் வாழ்க்கையை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே அனு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராகு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாயிடுறாரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப தூரம் பண்ணதால் அவர் ரொம்ப டயர்டாகி அப்படியே விழ போகிறாரு. நம்ம அபி வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே கையை எடுத்து விடுறாரு. இங்கே பாருங்கள், சும்மா ஓவராக பண்ணிக்காதீங்க புரியுதா, அஃபிஷியலாக உங்கள் பொண்டாட்டி நான் தான் புரியுதா, அதனால் நீங்கள் என்னை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், சும்மா எதுக்கேற்றாலும் வந்து கையை தட்டி தட்டி விடுறீங்க, அதெல்லாம் கிடையாது, நான் பிடிச்சி தான் தீருவேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நல்லா வந்து பிடிச்சி வந்து தோள் மேலே அவரோட கையை எடுத்து இவங்க தோள் மேலே போட்டுட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு வராங்க. பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு வயிறாக எரியுது. ஐயோ என்னால் முடியலையே, எரியுதே, எனக்கு டென்ஷன் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்லிட்டு இருக்காரா. கேட்டு சுந்தரி வந்து என்னால் தான் முடியல, எனக்கும் தான் கால் எரியுது, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறது உடம்பு வலி இல்லை மனசு வலி, என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, அங்கே பாருங்கள் ராகவை எப்படி வந்து அபி வந்து அப்படியே கையை போட்டு கூட்டின்னு வரான்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வயிறாக எரியுது. இவன் ஒருத்தன் இருக்கிற பிரச்சனையில் இதுதான் ரொம்ப முக்கியமாக உனக்கு, நானே இங்கே வழியில் துடிச்சிட்டுங்க, இது வந்து ரொம்ப முக்கியம் அவளை பற்றி பேசுது, இவன் என்ன ஆக போகிறான்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே ராகவை பத்திரமா பிடிச்சி கூட்டின்னு வராங்க. என்னாச்சுமா இப்போ பரவாயில்லையா, ராகவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்காக்கா, நீ பயப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறாரு. வந்து ராகவுக்கு வந்து குடிக்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுந்தரி பார்க்குறாங்க. நீங்களாம் ரொம்ப கடுமையான விரதம் இருந்திருக்கீங்க, இந்த டைமில் அதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்படி பார்த்து சுந்தரி வந்து செம்மையாக காண்டாகிறாங்க. அபி மேலே இதோட முடியுது.